வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். நம்ம பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் இரண்டும் கலந்து எந்த ஒரு ஜாதகமும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமே அந்த ஜாதகத்தில் வெற்றி எப்பொழுது என்று, அந்த ஜாதகத்திற்கு நல்ல காலம் எப்பொழுது என்பதை இந்த இரண்டு முறைப்படியும் பார்த்து அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் வாயு இதையெல்லாம் நம்ம செயல்படுத்தி யோகி அவயோகி வைநாசிகம் முடக்கு இது எல்லாத்தையுமே பார்த்து செயல்படுத்தி எப்போ என்ன விஷயங்கள்ங்கிறது நிதானமா நம்ம பார்த்து சொல்றோம். சரி, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன நல்லதை செய்யும், என்னென்ன தீங்கு வரும், மகரம் ராசி எப்படி செயல்படும் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா கும்பம் வீட்டில் தனது 2ஆம் பாவகத்தில், அதாவது தனம், வாக்கு, குடும்பம், ஆரம்ப படிப்பு, ஆரம்ப செலவு, ஆரம்ப வருமானம், அந்த மாதிரி பல காரகத்துவங்களை அடக்கி கொண்டு இருக்கும் இந்த 2ஆம் பாவகத்தில் போய் உங்களுக்கு 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. அந்த 5 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரம் ராசிக்கு 9ஆம் அதிபதி அதே வீட்டில் இருக்கிறார். பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதே மாதிரி பூர்வ புண்ணியாதின்னு சொல்லக்கூடியவர் போய் அதே வீட்டில் இருக்கார். 10ஆம் அதிபதியும் அதே வீட்டில் இருக்கிறார். ஜீவனகர்மாதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே வீட்டில் இருக்கிறார். அதே போல உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் அதிலே பலமாக உச்சமாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் போய் இருக்கிறார். அப்போ எல்லா விஷயத்திலையும் சிறப்பும் இருக்கு, உங்களுக்கு வெறுப்பும் இருக்கு. அப்ப சிறப்பு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கடனை தீர்ப்பது, அது பிறவி கடனாக இருந்தாலும் சரி, கல்வி கடனாக இருந்தாலும் சரி, பணக்கடனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கடன் தீர்க்கும் சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. புதிய உறவுகள் வருவதற்குண்டான நேரம் காலத்தை செலுத்தக்கூடிய நேரமாக இருக்க போகிறது. நல்ல மருத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு தகுந்த மருத்துவத்துக்கு உண்டான உதவியோ மருத்துவரோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மகரம் ராசி வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய காலங்களாக மாறப்போகிறது. இந்த மகர ராசியில புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு கூட்டாளிகளால் கூட்டு வச்சு தொடங்கலாங்கிறப்போ இப்ப தனிப்பட்ட முறையில நாமளே செய்யலாம் அப்படிங்கிற தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த பேங்கு, லோனு, வசதிகள், வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போ உங்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நண்பர்களால் இருந்த உறவுகளால் இருந்த ஏமாற்றங்களில் இப்பொழுது நல்ல மனமாற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய தடுமாற்றங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நல்லது. அப்ப கெட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நல் வரவேற்பான விஷயங்களை யாரோ ஒருத்தர் தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க முதல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டு வச்சிருந்த அமைப்பு, பேசின அமைப்புகளோ இப்போ உங்களை சங்கடப்படுத்தும். அதே மாதிரி வண்டி, வாகனம்,
இதெல்லாம் ஏதாவது ஒரு செலவுகள் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாமன் மைத்துனன் மச்சனன் உறவு வகைகளில் ஏதாவது ஒரு வாக்கு தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஆரோக்கிய செலவுகளோ இல்ல ஏதாவது சின்ன சின்ன வீழ்ச்சிகள் விழுகிறது, கீழே விழுகிறது, ஏதாவது கை கால்ல சின்னதா பிராக்சர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படும். இதெல்லாம் எல்லாருக்குமானா எல்லாத்துக்குமே கிடையாது, பொதுவான பலன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 10-13 கோடி பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மொத்தமா இந்தியாவில் 800 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இதே பலனா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதே இப்போ அவருக்கு 2ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு 2-3 கிரகம் பலமா இருந்து அதே தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆப்போசிட்டு அவங்கள கோடீஸ்வரன் ஆக்கிது. எல்லா மகர ராசிக்காரங்களும் இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா மகர ராசிக்காரங்களுக்கு இதுல ஒவ்வொரு நல்லதும் கெட்டது கண்டிப்பாலும் நடக்கும்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாலும் இந்த பிரச்சனைகளை கையாண்டுதான் வெளியில் வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவர் கூட இந்த நேரத்துல தலையில பெருசா பாரம் தூக்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த பாரத்தை இறக்க முடியாம தவிப்பாருன்னு அர்த்தம். இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா இருந்தாலும் அந்த கோடிகளில் ஏதாவது ஒரு மனசுல பேடி இருக்குன்னு சொல்லலாம், அதாவது பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தகுந்த பிரச்சனைகளை அந்தந்த நேரத்துல செயல்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. அது அவங்க ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றது. அப்போ உங்களுடைய செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது துவண்டு போகாமல் எழுந்து நிற்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவு வரவு பிரிவு இந்த 3மே இருக்குன்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் பிரிய போறீங்க, யாரோ ஒருத்தர் வர போறாங்க, யாரோ ஒருத்தர்னால நீங்க வெற்றி பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் வாழ்க்கைக்கு போக போறீங்க, இடமாற்றம் செய்ய போறீங்க, ஊர் மாற்றம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நண்பர்களால் பாதிப்புகளை சந்தித்திருந்த நீங்கள் அந்த நண்பர்களை மாற்றி புதிய உறவுகளால், புதிய நண்பர்களால், புதிய உதவிகளால் நீங்க ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாசம் உருவாகும்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் ஈடேறுவதற்கான விஷயங்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடோ பித்ருக்கள் ஆசீர்வாதமோ இல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு ஜீவ சமாதிகள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இறைவன் இப்போ ஒரு பிராப்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை செயல்படுத்த போறாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே நல்லதும் கெட்டதும் இருக்கு. இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்திலையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகங்கிறதுல இதே 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவகத்தரி யோகத்திலோ இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சகட யோகத்திலோ இல்ல சச யோகத்திலோ எல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது இல்லாம உங்களுக்கு விபரீத ராஜயோகத்துல நீச்சபங்க ராஜயோகத்திலயும் இருந்தது அப்படின்னா நீங்க திடீர்னு இப்ப இருந்த எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா மாத்தி டாப்ல போய் உட்காந்துருவீங்க. இந்தியாவுல எங்க மேப் இருக்கோ அந்த மேப்ல எந்த வானூர்தியில போகலாம், அதாவது ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்ல போற அளவுக்கு கூட உங்களுடைய நேரம் உங்களை மாற்றி செயல்படுத்தும். அந்த யோகம் இருக்கு. இருக்கிறதையும் சொல்லணும், வரதையும் சொல்லணும், இல்லாததையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொது பலன். அப்போ இதுல உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். தீங்கு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஒரு 10 வருட காலமா நீங்க அனுபவிச்சது கஷ்டம்தான்னு சொல்லலாம். அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு சிறப்பான சூழ்நிலையை இனிமேல் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாற்றங்களும் தனிப்பட்ட சுகத்திற்காக நீங்க பல விஷயங்கள்ல தவறு பண்ணியிருந்தாலும் இனிமேல் அந்த தவறெல்லாம் என்னன்னு நீங்களே உணர்ந்து சரியாகி அதை தவறா செய்ய சொன்னவங்களே சரி செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கருமாரியம்மன் வழிபாடு, பத்ரகாளி அம்மன் வழிபாடு, இது 2ம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கருமாரியம்மன் வழிபாடு, பத்ரகாளி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தூரமாக போகக்கூடிய அமைப்புல இருந்தா தாயமங்கலம் மாரியம்மன் வழிபாடு உங்கள் மனதிற்கு குளிர்மையாக இருக்கும், உங்கள் குணத்தை குளிர்மையாக செயல்படுத்தும். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல
வயதான மூதாட்டிகளுக்கு உங்களால் இயன்ற ஆடை, காலணி, அதே போல அவர்களுக்கு உணவு, இந்த மூணுமே ஒரு வயதான பாட்டி ரோட்ல சுத்துறாங்க அப்படின்னா அந்த வயதான தாய்மை உள்ள அந்த பாட்டிக்கு இதையெல்லாம் நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் யோகத்தையும், திடீர் ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இதுதான் உங்க பரிகாரம். இதையெல்லாம் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.